ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளி அருகே மரத்தடியில் வைத்தும் இருசக்கர வாகனத்தில் கொண்டு சென்றும் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்படும் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரதீப் குமார் வழங்க நாம் கேட்கலாம். பிரதீப் குமார், விரிவான விவரங்கள். வணக்கம். கிருஷ்ணகிரி அடுத்த குரும்பரப்பள்ளி அருகே உள்ள தென்னசந்திரம் மற்றும் சுப்பச்சிப்பாறை கிராமங்களுக்கு இடையேயான சாலையோர பகுதிகளில் கள்ளத்தனமாக 24 மணி நேரமும் மது விற்பனையானது அமோகமாக நடைபெற்று வருவது வீடியோ தற்போது சமூக வலைத்தளமாக பதிவிட்டது. குறிப்பாக இந்த குப்பச்சிப்பாறை மற்றும் தென்னசந்திரம் ஆகிய 2 கிராம பகுதி ஊராட்சி பகுதிகளிலும் மதுபான கடைகள் ஏதும் இல்லை. இதனால் இந்த பகுதியிலிருந்து பொதுமக்கள் மது வாங்குவதற்காக நாசிகுப்பம், சின்னப்பத்தூர், குரும்பரப்பள்ளி பகுதிக்கு செல்ல வேண்டியதால் சுமார் 6 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வரை தொலைவு உள்ளது. இதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட உள்ளூர்வாசிகள் அப்பகுதியில் கள்ளத்தனமாக மதுக்களை வாங்கி வந்து கூடுதல் விற்பனைக்காக அப்பகுதியில் உள்ள சாலை ஓரங்களில் அமர்ந்து கொண்டு வாகனங்களில் கூடுதல் விலைக்காக மதுபாடலை வாங்கி வந்து விற்பனை செய்து ஜிபே என்ற போன்பே மூலமாக அமோகமாக விற்பனை செய்து வருவது பெரும் மதிப்பு ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்த 2 கிராமங்களிலும் சாலை ஓரங்களிலேயே அரசு பள்ளிகளும் இயங்கி வருகிறது. இதனால் இப்பகுதியில் செல்லக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் மகிழ்ச்சி மழை ஏற்படுத்தி வருவதாக குடிமக்கள் இயக்கத்தில் வருவதாக இப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த கள்ளத்தனமான மது விற்பனை ஈடுபட்ட நபர்கள் மீது போலீசார் கடும் நடவடிக்கை எடுத்து இப்பகுதியில் மது விற்பனை தடுக்க வேண்டும் என இப்பகுதியில் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் வலியுறுத்தி வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பிரதீப் குமார். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.